வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு பட்டுக்கோட்டையார், கவியரசர் கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி இவர்கள் மூவரும் பணத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய சில பாடல்களை பற்றி நாம் இங்கு பார்க்க போகிறோம். முதல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டை பார்க்கலாம். சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற திரைப்படம் 1957ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனால் நடிக்கப்பட்டு ஜி ராமநாதனால் இசையமைக்கப்பட்டு வெண்கலக் குரலூன் சீர்காழி கோவிந்தராஜனால் பாடப்பட்ட பாடல். பொதுவாகவே எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை வரும். எதுக்காக அப்படின்னா, கவியரசர் கண்ணதாசன் பாடலை எழுதுவதற்கு தாமதிக்கும் போது இசையமைப்பாளரான எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கோபம் வரும். சீக்கிரமாக அந்த பாட்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுப்பார். அதே போல் ஒரு சம்பவம் தான் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களுக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் இடையில் நடந்திருக்கு. இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள் பாட்டை சீக்கிரமாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்போட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஜி ராமநாதனை மறைமுகமாக திட்டுறாரு. எப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உறங்கையிலே உருட்டுவது பூனை குணம், அப்புறம் குரங்கு குணம், அதற்கு பிறகு வாழ்வின் கணக்கு ஒன்று புரியாமல் பணத்தை பூட்டுது, காதோரோ நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அநாகரீகமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்வேன் நான். ஏன்னா பொதுவாகவே இசையமைப்பாளர்கள் அவங்களுடைய வேலையில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. அதனால் ஜி ராமநாதன் அழுத்தம் கொடுத்ததில் தப்பே கிடையாது. எப்படி எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு அழுத்தம் கொடுப்பாரோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஜி ராமநாதன் அவர்கள் பண்ணியிருக்கிறார். ஆனால் இதுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஜி ராமநாதனை கொஞ்சம் அநாகரீகமாகவே விமர்சனம் பண்ணியிருக்கார். எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, பூனை, குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையாக போட்டு விமர்சனம் பண்ணும்போது, காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது அப்படின்ற ஒரு வரியை சொன்னது உண்மையிலே கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. பொதுவாகவே இந்த கவிஞர்கள் இந்த நரை முடியை வெறுக்கக்கூடிய அளவில் கவிதை எழுதுவாங்க. அல்லது முன்கூட்டியே மரணம் வருவது, தனக்கு மரணம் வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு எழுதுவாங்களா அப்படின்னு எனக்கு புரியல. உதாரணமாக மகாகவி சுப்பிரமணிய பாரதி எடுத்துக்கோங்க. தேடி சோறு நீதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார். என்னாச்சு, 33 வயசுலேயே மகாகவி சுப்பிரமணிய பாரதி அதாவது நரைமுடி தனக்கு வருவதற்கு முன்பாகவே மரணத்தை தழுவி விட்டார். அதே போல் ஒரு விஷயந்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. அவர் எந்த நேரம் எழுதினாரோ தெரியல. 29 வயசுலேயே, மிகவும் சிறிய வயதிலேயே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்கையை எய்திவிட்டார். இன்று அவரது நினைவு தினம். பொதுவாகவே நாம் என்ன வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தை சில நேரம் நமக்கே பலிக்கும். அதனால் நாம் பெரும்பாலும் மங்களகரமான சொற்களை தான் பேச வேண்டும். எதிரியாக இருந்தால் கூட அபசகுணமாக திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். அடுத்ததாக நாம் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவியரசர் கண்ணதாசனை பற்றி பார்க்க போகிறோம். பணத்தோட்டம் அப்படிங்கிற திரைப்படம், இதுவும் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனால் நடிக்கப்பட்ட திரைப்படம். பாடலை எழுதியது கவியரசர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இந்த பாடலில் ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி. திருப்பிய சொல்கிறேன், ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தோட்டம் அப்படிங்கிற இந்த படத்தில்
ரொம்ப அருமையான ஒரு வரியை வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தால் சக்கரவர்த்தி திருமகள் என்ற திரைப்படத்தில் வாழ்வின் கணக்கு ஒன்று புரியாமல் பணத்தை பூட்டுது, காதோரம் நரைச்சி முடி கதை முடிவை காட்டுது அப்படின்னு சொன்ன. ரெண்டாவதாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பணத்தோட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி. அநேகமாக இது வந்து கவியரசர் கண்ணதாசனுக்கு இயற்கையாகவே பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த கருத்தை பட்டினத்தார் பாடல்களிலிருந்து எடுத்திருக்கலாம். அடுத்ததான் நாம் இப்போ வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் மக்கள் திலகத்தை பற்றி பேசியிருந்தோம். இப்போ நடிகர் திலகத்தை பற்றி பேச போகிறோம். 1952ஆம் ஆண்டு பராசக்தி கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட முதல் திரைப்படம் பராசக்தி. இந்த பராசக்தி திரைப்படத்தில் தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் சேராதடி குடம்பாய் காசு முன் சேராதடி. இந்த பாட்டில் கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பணப்பெட்டி மேலே கண் வையடா தாண்டவக்கோனே. திருப்பி சொல்கிறேன், கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பணப்பெட்டி மேலே கண் வையடா தாண்டவக்கோனே. அது என்னவோ தெரியலங்க, அந்த காலத்தில் இந்த கவிஞர்கள்லாம் இந்த கோனார் சமுதாயத்தை ரொம்ப மட்டமாக ரொம்ப கேவலமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. சில பேர் வந்து விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் நான் வந்து அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கவிஞருடைய சிந்தனையில் வந்து நாம் எப்போவுமே வந்து குறுக்கிடக்கூடாது. பொதுவாகவே ஒருத்தர் திரைப்படம் எடுத்தால் எங்கள் ஜாதியை தாக்கி எடுத்துட்டீங்க, ஒருத்தர் கதை எழுதினா எங்கள் ஜாதியை வச்சு கதை எழுதிட்டீங்க, ஒருத்தர் பாட்டு எழுதினா எங்கள் ஜாதியை வந்து இழிவுபடுத்தி பாட்டு எழுதிட்டீங்க, அப்படிலாம் நாம் பார்க்கவே கூடாது. அவருடைய அந்த தத்துவம் அது ரசிக்கக்கூடியதாக இருக்குதா, அவருடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார் இல்லையா, அது வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்குதா, அதை மட்டும்தான் நாம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அடிப்படையில் நானே வந்து பார்த்திங்கன்னா கோனார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். ஆனால் பராசக்தி திரைப்படத்தில் தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் சேராதடி, இந்த பாட்டு வந்து எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே தயவு செய்து இந்த காணொளி மூலமாக உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். கவிஞர்களுடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு நீரோட்டம் போன்ற ஒரு கருத்துக்கு மட்டும் தடை போடாதீங்க. அப்படி நீங்கள் தடை போட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சிந்தனை ஓட்டம் வந்து அப்படியே நின்று போயிடும். அதனால் தயவுசெய்து பாடல்களை மட்டும் விமர்சனம் செய்யாதீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதை நீங்கள் ரசிச்சுட்டு போங்க, ரசிச்சுட்டு அவங்கள வந்து ஊக்குவீங்க. அப்படி பார்க்கும்போது பராசக்தி திரைப்படத்தில் கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவக்கோனே பணப்பெட்டி மேலே கண் வையடா தாண்டவக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நிறைய பேர் வந்து இந்த படத்தோட ஆசிரியர் கருணாநிதி அப்படின்றதுனால கருணாநிதி தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்ருக்காங்க. என்னை பொறுத்தவரை கருணாநிதி இந்த பாட்டை எழுதலை. இந்த பாடலை எழுதியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். இதுவரை பணத்தை அடிப்படையாக வைத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவியரசர் கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி இவங்க 3 பேரும் எழுதின கருத்தை வந்து உங்ககிட்ட முன் வச்சுருக்கேன். இதில் எது சிறந்தது, எந்த கவிஞருடைய கருத்து வந்து சிறந்தது அப்படிங்கிற முடிவை உங்ககிட்டயே விட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை வந்து கன்னத்தில் பலார்னு ஓங்கி அரைகிற மாதிரி சொல்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா கவியரசர் கண்ணதாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.